Big money, big night, one big reason to show up. Channel partner and investment advisor meet at SPR City, Market of India, Perambur. Call 7358111999. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. புதுச்சேரியில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி இடையே கடந்த சில மாதங்களாக நிலவி வந்த நிர்வாக ரீதியான மோதல் போக்கு இப்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. காலியாக உள்ள சுகாதார இயக்குநர் பதவிக்கு துணை இயக்குநர் அனந்தலட்சுமியை முதல்வர் ரங்கசாமி பரிந்துரைத்த நிலையில் கவர்னர் நேரடியாக டாக்டர் செவ்வேலை நியமித்தார். நேற்று அறிவிப்பு வெளியானதும் முதல்வர் ரங்கசாமி அதிருப்தி அடைந்தார். சட்டசபையில் இருந்த சபாநாயகர் செல்வத்தை அழைத்து, இனி ஒத்து வராது, நான் ராஜினாமா செய்ய போறேன் என கூறி மாலையில் நடந்த கவர்னர் விழாவை புறக்கணித்து வீட்டுக்கு புறப்பட்டார். சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் இருவரும் ரங்கசாமி வீட்டுக்கு சென்று பேசியும் சமாதானம் அடையாததால் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பான சூழல் தொற்றிக் கொண்டுள்ளது. இந்த சூழலில் கவர்னர் முதல்வர் மோதலால் மக்கள் பணி பாதிப்பதாக குற்றம் சாட்டி சுயேட்சை எம்எல்ஏ நேரு சட்டசபையில் இன்று தர்ணாவில் ஈடுபட்டார். நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்றம் ஏதோ முடக்கப்பட்டதாக தெரிகிறது. இன்னைக்கு முதல்வர் அவர்கள் 2 நாளாக சட்டமன்றத்துக்கே வரல. அமைச்சர் பெருமக்களும் யாரும் சட்டமன்றத்தில் இல்லை. இன்னைக்கு வர பொதுமக்களும் இன்னைக்கு யாராவது சந்திக்க வரது கூட யாரையும் பார்க்க முடியல. அப்போ இந்த அரசுக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லைன்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது மக்களே உணர்ற சூழ்நிலை வந்ததுனால நாங்கள் டெல்லிக்கு சென்று போராடி இதுக்கு அழுத்தமே கூட்டு வந்தோம். ஆனால் அந்த அழுத்தத்துக்கும் எந்த ஒரு சில அரசியல் கட்சியை தவிர மற்றவங்க யாரும் கையில் எடுக்கல. இன்று பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய நிலைமை இன்னைக்கு அதோட தாக்கம் இன்னைக்கு புதுச்சேரியில் தெரிகிறது. 3 அதை ஒரு துறை டைரக்டரோ இல்லை ஒரு துறை தலைவர் இல்லையோ மாற்றம் அதிகாரமும் இல்லை, அதை நியமிக்கூட அதிகாரியும் இந்த சட்டமன்றத்துக்கு இல்லைன்றத நிறுவனம் ஆகிதுன்றது உங்கள் வாயிலாக தான் நீங்கள் தெரிவிப்பது, எனக்கு தெரியாது. ஏன்னா யார் வந்தாலும் நம்மளுக்கு மக்கள் பணி செய்யணும். இந்த அதிகார போட்டிக்கு நாங்கள் தலையில்லை. இதனால நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, உங்களுக்கு அதிகாரம் இல்லையா, நம்ம எல்லாம் ஒட்டுமொத்தம் ராஜினாமா பண்ணிட்டு இந்த மாநிலத்துக்கு உண்டான அதிகாரம் கிடைக்க வரை தேர்தலை புறக்கணிங்க. அனைத்து கட்சியினரும் கையில் எடுங்க. அதே நேரத்தில் இந்த அமைச்சரவையை நீங்கள் எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு நம்ம நின்று மாநில தகுதி போகணுன்னு போராடுங்க. அப்போ இன்னைக்கு முதல் ஆளாக நான் என்னோட ரிசன் கடிதம் முதலமைச்சர்கிட்ட கொடுக்குறேன்னு நான் சொல்கிறேன். அப்போ ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் இதற்கு முன்வர வேண்டும் என்று இதை உங்களை வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அதிகாரம் இல்லாத சட்டமன்றத்தை கலைக்க முதல் ஆளாக தான் ராஜினாமா செய்ய தயார் என நேரு எம்எல்ஏ கடிதத்துடன் வந்தது சட்டசபை வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கிடையே என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ரகசிய ஆலோசனை நடத்தி இருப்பது பரபரப்பை மேலும் அதிகரித்துள்ளது. தனியார் ஹோட்டலில் நடந்த இந்த சந்திப்பில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, எம்எல்ஏக்கள் தட்சிணாமூர்த்தி, ஏகேடி ஆறுமுகம், ரமேஷ், சந்திர பிரியங்கா, லட்சுமிகாந்தன், என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர். ஆலோசனை முடிந்து அனைவரும் நேராக சபாநாயகர் செல்வத்தை சந்தித்தது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இப்படி மாநிலமே பரபரப்பில் இருக்க இதற்கு அடித்தளமான முதல்வர் ரங்கசாமி வழக்கம் போல் அமைதியாக டென்னிஸ் விளையாடி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். கவர்னர் முதல்வர் இடையிலான அதிகார மோதலால் புதுச்சேரியில் அடுத்து என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.